ஆல் ஹாப்பி தேர்ஸ்டே. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரவையும் சேமியா போட்டு கிச்சடி பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் உப்பு போட்டு தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். அதை எடுத்துகிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வதக்கிட்டு அது கொஞ்சம் கண்ணாடி பதம் மாதிரி வதங்கினோடனே தக்காளியும் போட்டு வதக்கிட்டு வேக வச்ச காயை போட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு சேமியா முதல்ல போட்டு அது பாதி வந்தோடனே ரவையும் போட்டுட்டோன்னா கொத்தமல்லியும் தூவிட்டோன்னா கொஞ்சம் அப்புறம் எண்ணெய் நெய் தேவையான விட்டுட்டோன்னா ரெடி ஆகிடும். உப்புமா பண்ணலாம் பார்க்கலாம். உப்புமா சேமியா ரவை கிச்சடிக்கு தக்காளி வெங்காயம் இதை எண்ணெயை வதக்கிட்டு கார மிளகா காஞ்ச மிளகா உப்பு போட்டு வதக்கிட்டு ஆறினோடனே அரைச்சிட்டோன்னா சட்னி ரெடி ஆகிடும். எண்ணெய் விட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளியும் போட்டேன், 2 காஞ்ச மிளகாயும் உப்பும் போட்டிருக்கேன். வதங்கின அப்புறம் ஆறின அப்புறம் சட்னி அரைச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும். உப்புமாவுக்கு கேரட்டும் உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். தண்ணி விட்டு உப்பு போட்டிருக்கேன், வேகட்டும். அப்புறம் தாளிச்சு போட்டுட்டு மற்றதெல்லாம் போட்டு பண்ணலாம். கடுகு ஒரு டம்ளர் தாளிச்சு போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் தக்காளி பழம் போட்டேன், கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டேன். கலர் வரத்துக்கு கிச்சடிலாம் மஞ்சப்பொடி போடணும், அதனால் போட்டேன். உப்புமாக்கெல்லாம் போட வேண்டாம். வெங்காயம் வதங்கி அப்புறம் உருளைக்கிழங்கு கேரட்டை போட்டு இப்போ தண்ணி விட்டு உப்பு போட்டு ரவையை போட்டோம்னா சேமியா ரவை போட்டு உப்புமா ரெடி ஆகிடும், கிச்சடி ரெடி ஆகிடும். தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் சேமியா ரவையும் போடலாம். கொதிச்சு வருது பாருங்கள், இந்த சமயத்தில் சேமியா போடலாம். கொஞ்சம் நாளைக்கு வச்சு ரவையை போடலாம். சேமியா போட்டேன், ரவை சீக்கிரம் வந்துருன்றதுனால இது பாதி வந்தப்புறம் ரவையை போடலாம். சேமியும் போட்டு மூடி வச்சிடலாம். சூப்பரான ரவை சேமியா கிச்சடி ரெடி ஆகிட்டு. இந்த பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணால் தண்ணி சமைச்சு வராச்சு. சப்போஸ் நம்மளுக்கு சாப்பிட்டது டைஜஷன் ஆகலைன்னா தண்ணியில் இஞ்சியை துருவி போட்டேன், தட்டியும் போடலாம். நல்லா கொதிக்க வச்சுட்டு முக்கால்வாசி கொதிக்கும் போது வடிகட்டிட்டு அப்படியே குடிக்க வேண்டியதான். நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். தக்காளி வெங்காய கார சட்னி ரெடி ஆகிடுது. இந்த கிச்சடிக்கு சூப்பர் காம்பினேஷன்.